டாட்ல அப்படி 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 இப்படி 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 கனெக்ட் பண்ண பின்னாடி ஒரு யானை வரும். பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? முன்னாடி பார்த்தா எல்லாம் கச்ச 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 கச்சன்னு இருக்கும். ஆமாவா? ஆமாவா இல்லையா? இதெல்லாம் பார்த்துருக்கியே இல்லையா? இல்லையா? இப்போ நீ ஒன்று அந்த டாட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணு, கனெக்ட் பண்ணும்போது அது என்ன வரும்? புரியுதா? புரியுதா? ஒரு பிக்சர் வரும் அங்கே. உன்னுடைய என்னோட லைஃப் அப்படி தான் ஆண்டவர் டாட் டாட்டை வச்சிருக்கிறார். இங்கே ஒரு சம்பவம் நடக்குது, அங்கே ஒரு சம்பவம் நடக்குது, இங்கே ஒரு சம்பவம் நடக்குது, இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இது ஏன் நடந்துச்சுன்னு தெரியல, அது ஏன் நடந்துச்சு தெரியல, அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, எங்கெங்கேயோ என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. ஒரு நாள் வரும்போது அந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது உன் லைஃப் அவருடைய அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ள இருக்கணும். உன்னோட லைஃப் நான் சொல்றது புரியுச்சா புரியலையா? இதுதான் வாழ்க்கை. அதுக்காக தான் இங்க இருக்கிறோம், அதுக்காக தான் மறுபடியும் பிறந்தோம், அதுக்காக தான் இயேசு வந்தாரு, அதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினாரு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சண்டே வந்து உட்கார்ந்து போறதுக்கு இல்ல. இங்க எனக்கும் வந்து பெரிய ஒரு பில்டிங் கேட்டுக்குள்ள வர வச்சு உட்கார வைக்கிறது இல்ல. நோ, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலயும் ஒரு டிவைன் பிளான் இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் கொடுத்து ஒரு வரைபடம் இருக்குது. செக் தட் எவ்ரி டே. இதுக்காக ஜெபிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் இல்ல, வரைபடத்துக்காக ஜெபி. வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு டாட்ஸும் கனெக்ட் பண்ணும்போது கடைசியில் அது அவர் யோசிச்சது வாழ்க்கையில் நடக்குதா பாரு. வாழ்க்கையில் நடக்கிற அநேக மூமெண்ட்ஸ் ப்ரொஃபெட்டிக் மூமெண்ட்ஸா இருக்கும். நீ ஏன் இவரை சந்திக்கிறேன்னு தெரியல, நீ ஏன் அந்த கம்பெனி போனேன்னு தெரியல, நீ ஏன் இங்க வந்தேன்னு தெரியல. வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒன்னா தேவனோ இல்ல பிசாசோ அதை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. Every incident what you are going through, either God or devil is ruling that moment. ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் பரலோகம் போகணும். பரலோகம் போகிறதுக்காக தான் இதுதான் நோக்கமா சொல்கிறேன். நீ பரலோகம் போகிறது தான் நோக்கம் என்னன்னா, உனக்கு ரட்சிப்புக்கு வந்த உடனே தூக்கிடலாம் உன மேலே. இல்லை, இயேசுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தது. ஒவ்வொரு கோணத்திலையும் ஆண்டவர் அதை பார்த்தாரு, அலசி ஆராய்ச்சி. தீர்க்க தரிசனம் நிறைவேறும் படிக்கு, தீர்க்க தரிசனம் நிறைவேறும் படிக்கு, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் படிக்கு, தீர்க்க தரிசனம் நிறைவேறும் படிக்கு. இப்படி நடந்தது. கழுது மேலே ஏன் போனாரு? எல்லாம் கை தட்டி ஆர்ப்பரிச்சாங்க. உள்ள உடனே பட்டர்ஃப்ளை பறக்கும். ஏசுக்கு வா, இவ்வளோ பெரிய செலிப்ரேஷனா, இவ்வளோ பெரிய விஷயமா, வா நான் எவ்வளோ பெரிய ஆளு. இதுக்காக அடுத்த சீனே சாக போறாரு. அவரை கொல்லுங்கன்னு சொல்றது இதே இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள சொல்ல போறாங்க. எந்த குடும்பம் அல்லேலூயா ஓசன்னான்னு சொல்லிச்சோ அதுல இருக்கிற நிறைய பேர் அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போறாங்க? உங்களுக்கு எதிராக நிக்க போறாங்க. மேட்டர் அது இல்ல. எப்படி நம்ம அந்த சம்பவத்தை பார்க்கிறோம், எனக்கு அது வந்து பயங்கரமான ஒரு ப்ரௌட் மூமெண்டா. வா, நான் யார் தெரியுமா பாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அதனாலதான் இல்ல, பைபிள்ல போட்டிருக்கு. இந்த ஒரு இன்சிடென்ட் இங்க நடக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை. Just to confirm, just for some confirmation, just for some significance, ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட். எந்த ராஜாவது கழுதையில வந்து பார்த்துக்கிறியா? ராஜா குதிரையில தான் வருவான். அன்யூஷுவலான மூமெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல நடக்க போகுது. ராஜா பொதுவாக இதில் தான் வருவார், குதிரையில் வருவார். ஆனால் இங்கே ஒரு ராஜா இதில் வர்றாரு. சத்தமாக சொல்லுங்க, கழுதையில் வர்றாரு. சம்திங் unusual is happening here. A king of king. இது வெறும் ராஜா இல்லை, ராஜாதி ராஜா, ராஜாக்கெல்லாம் ராஜா, எல்லா ராஜாக்களையும் ஆளுகிற ஒரு ராஜா. குதிரையில் இல்லை, இதில் வர்றாரு, கழுதையில் வர்றாரு. ஒரு அன்யூஷுவலான காரியம் நடக்குது. அன்யூஷுவல்னா தமிழ்ல என்ன சொல்றது? இதுவரைக்கும் நடக்காத ஒரு வித்தியாசமான. அவர் ஒரு மனிதனாக இருந்தால் கழுதையில் வருகிறது ஒன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஆனால் ஒரு ராஜாவாக தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ராஜா கழுதையில். அன்யூஷுவலான ஒரு விஷயம் அது. இதுவரைக்கும் இந்த உலகத்தில் நடக்காத ஒரு விஷயம். என்னன்னா ஒரு ராஜா கழுதை மேலே வருது. அப்படிப்பட்ட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் உங்க லைஃப்ல வச்சிருக்கிறாரு, என் வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு. இதுவரைக்கும் வாழ்க்கையில நடந்துராத ஒரு சில அன்யூஷுவல் மூமெண்ட், நம்மளோட புத்திக்கு எட்டாத, யோசனைக்கு எட்டாத, யோசித்திராத, சிந்திச்சிராத. நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம். எப்படி அந்த கழுத குட்டி தன் மேல் சவாரி செய்யற அந்த இயேசுவுக்கு அதை சரண்டர் பண்ணிச்சோ,
இயேசு சவாரி பண்ண அது ஒத்துக்குச்சு. அதனுடைய அர்ப்பணிப்பு, அதனுடைய கீழ்ப்படிதல். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு கழுதை தனியா இருந்தது எங்க வேணா போகும், அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா இயேசு அந்த கழுதை மேல வந்ததால அவர் எங்க போகணும்னு நினைச்சாரோ, என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அதை மாத்திரம் கழுதை ஒபே பண்ணுச்சு. அவர் எங்க போகணும்னு விரும்பினாரோ அந்த வழியில இந்த கழுதை நடந்துச்சு. இந்த கழுதைக்கு இப்போ தனியா பிளான்ஸ் எதுவுமே இல்லை. இந்த கழுதைக்குன்னு தனியா டிசையர் எதுவுமே இல்லை. இன்னைக்கு பிசாசு இந்த கடைசி நாட்களில் நிறைய ஆஃபரோட முன்னாடி நிற்கிறான். இன்னைக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க ரெடியா இருக்கலாம். வேலை என்கின்ற ஆஃபர், பணம் என்கின்ற ஆஃபர், ப்ரொமோஷன் என்கின்ற ஆஃபர். இதெல்லாம் சரி தப்புன்னு சொல்றதுக்கு இல்லை. நான் ப்ரொமோஷன் வேணாம், வேலை வேணாம், வண்டி வேணாம் இல்ல. ஆண்டவர் எல்லா நன்மையாலும் உன்னை பிளஸ் பண்ண விரும்புறாரு. ஆனா அது ஆண்டவர் கிட்ட இருந்து வந்திருக்கணும்னு சொல்ல வரேன். அவ்வளவு எப்படி இருக்கும்? பேதுரு போய் என்ன பண்ணா? உம்முடைய வார்த்தையின்படி போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு வந்தான்? மீன்களை வாங்கிட்டு வந்தானா? எப்படி போனான்? வார்த்தையின்படி போகிறேன்னு சொன்னான். ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னு சொன்னான்? மீன் தான் வேணும்னு சொன்னான். ஆனா அந்த மீன்கள் எல்லாம் பார்த்த உடனே பீட்டருக்குள்ள இவ்வளோ மீன் வந்துருச்சு, வா இதெல்லாம் வித்து இன்னைக்கு என் லைஃப் டைம்லயே வராத ஒரு போனஸ் எனக்கு வந்திருக்குது, என் வாழ்க்கையிலேயே கிடைக்காத மீன் வந்திருக்குது, இவ்வளோ மீனை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ மீன் வந்திருக்குது, இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் திட்டம். இருக்கிற பெண்கள்லாம் திட்டம் போடுவீங்களா? இன்னைக்கு இங்கே போகலாமா, டிமார்ட் போகலாமா, இல்லை அங்கே போகலாமா, இந்த மாலுக்கு போகலாமா, இதை பண்ணலாமா, இதை போகலாமா, இங்கே போய் செலவு பண்ணலாமா, அந்த போய் செலவு பண்ணலாமா, இதை பண்ணலாமா, என்ன வாங்கி கொடுக்கலாம், என்ன பண்ணலாம், என்னென்னலாம் வாங்க. நோ, பீட்டர் சொன்னா, பாவியான மனுஷன், தயவு செய்து என்னை விட்டு போயிருங்க. ஐ எம் நாட் worthy for this. இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதியானவன் இல்லை. இந்த ஆசீர்வாதத்துக்கு என் வகையில் நான் தகுதியானவன் இல்லை. ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது உன் தகுதிக்கு மிஞ்சிதான் எப்பவுமே ஆசீர்வதிப்பாரு. ஆனா அது உன்னால வந்துச்சு நீ நினைச்சா உன்னை விட ஒரு நன்றி கெட்டவன் உலகத்திலேயே இல்லை. பேதுரு அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தோன்னு அவன் மனசு அடிச்சிச்சு. அவன் சந்தோஷமா இல்லை. அவன் சொல்றான், பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்கப்பா, என் கூட பக்கத்துல இருக்காதீங்க. இதுக்கு நான் பாத்திரவான் இல்லை, இந்த வேலைக்கு நான் பாத்திரவான் இல்லை, இந்த பணத்துக்கு நான் பாத்திரவான் இல்லை, இன்னைக்கு நான் என்ன செஞ்சுட்டு இதுக்கு நான் பாத்திரவான் இல்லை, இது என் தகுதிக்கு மிஞ்சின வேலை, இது என் தகுதிக்கு அப்பாற்பட்ட காரியம், இது என் தகுதிக்கு. ஆண்டவர் கிட்ட இருந்து வர ஆசீர்வாதம் உனக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வரும். உனக்குள்ள ஒரு கிராட்டிடியூட கொண்டு வரும், நன்றி அறிதல் உனக்குள்ள கொண்டு வரும். நீ எதுவுமே இல்லாம நீ உன்னை பிரைடா காட்டுற, நீ ஒரு பெரிய ஆளுன்னு உன்னை நினைக்கிறேனால நீ வாங்கி இருக்குது டெவிலோட ஆஃபர். கர்த்தர் கிட்ட இருந்து வந்தது உன் இருதயத்துக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும்.